நம்ம வீட்டு ஸ்டைலில் சுலபமாகவும் சுவையாகவும் ஒரு சாலை மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு 2 கிலோ அளவுக்கு மீன், சாலை மீன், அதில் கொஞ்சமாக சங்கரா மீன், வேறு வறுக்கிறதுக்கு இந்த பாறை மீன் வாங்கினதோடைய தலை வால் அது எல்லாமே குழம்புக்காக எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 6 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கழுவி எடுத்துடணும். அப்போ அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், கழுவி எடுத்தோடனே இது தனியாக வச்சிடலாம், மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி அதை எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 4 தக்காளி அளவுக்கு நல்ல பழமான தக்காளி எடுத்து ஒரு கடாயில் கரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. உப்பு அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு அதிலே சேர்த்துருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ அந்த தக்காளி கூடையே இதையும் கலந்து அடுப்பில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பச்சை வாசனை போன உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10-20 பல் பூண்டு சும்மா ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நசுக்கிடக்கூடாது, ரொம்ப முழுசாக போடணுன்னா போடலாம். ஆனால் எப்போவுமே பூண்டு தட்டி சேர்க்கறது தான் நல்லது. அதனால் சும்மா தட்டி சேர்த்து அதில் நல்லா கலந்துருங்க. குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறேன். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் புளியும் மிளகாய்த்தூளும். இப்போ மிளகாய்த்தூளையும் நல்லா கலந்துடுங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்து கலந்துட்டேன். இதோடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இந்த புளி தண்ணி 2 கப்பு போல் புளி தண்ணி தாராளமாக தேவைப்படும். அதனால் அந்த அளவு புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்து உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கணும். தேவை இருந்தால் நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துடுங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்புக்கு அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் புளிப்பு மாங்காய், இந்த மாங்காய் கரையாது, அதனால் இப்போவே நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது நல்லா வேகிற வரை விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அந்த குழம்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதி வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து மாங்காய் கரையவே இல்லை. இந்த மாதிரி மாங்காய் மீன் குழம்புல போடும் போது தான் அந்த குழம்புல அந்த மாங்காயோடைய சுவை நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நமக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுன்றதுனால இப்போ மீனை சேர்த்துடலாம். இப்போ கழுவி வச்சுருக்க எல்லா மீனையுமே நான் சேர்த்துட்டேன். அதை கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மீனுமே குழம்புல மூழ்கிற மாதிரி நம்ம போட்டு கிண்டிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் போல் வெந்தால் போதும். மீன் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், மாங்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. மீனுமே நல்லா சுவையாக வெந்துருச்சு. கரையவும் கூடாது மீன். இப்போ இதுக்கு கடைசியாக தாளித்து கொட்டிடுறோம். கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்திங்கன்னா மணமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பில்லை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை கிள்ளி போட்டு ஒரு 2 வதக்கிட்டு நாம் இப்போ ரெடியான குழம்புல சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த வெங்காய மணம் அந்த மீன் குழம்புல இறங்கணும். அதனால் ரொம்ப கிண்டாமல் அதை சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். மீன் குழம்பு சாதாரணமாகவே நமக்கு மறுநாள் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப சுவையாக இருக்கும். செய்த உடனே சாப்பிடும் போது மீன் குழம்பு சுவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் மீன் குழம்பு செஞ்சு நல்லா ஆறின பிறகு சாதம் சூடாக இருக்கணும். எப்போவுமே மீன் குழம்பு சாப்பிடும் போது சுடு சாதமாக இருக்கணும். ஆறின சாதத்துக்கு ருசி தெரியாது. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.